குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் 12th ஃபிசிக்ஸில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் ரெண்டு கிளாஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ட்ரொடக்ஷனில் சார்ஜஸை பற்றி எல்லாம் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா போன கிளாஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் கூலும்ஸ்லா பார்த்தோம். கரெக்ட்? ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுக்கப்புறம் இந்த யூனிட் ஃபுல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் ஆக்கிரமிக்கும் போது. சரியா? அதனால நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை நல்லபடியாக தெரிஞ்சுக்கணும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், அப்புறம் எலக்ட்ரிக் டைபோல், இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய 5 மார்க் இதுக்கு ரிலேட்டடாக வருது. ஓகே. ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கொசு இருக்கும். இந்த கொசு வந்து இது பண்றதுக்கு, அழிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் லிக்யூட் ஆயில் அந்த இது யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பேசிக்கா ஒரு கொசுவத்தி சுருளை நம்ம ஞாபகம் வச்சுக்கிடலாம். ஓகே, கரெக்டா? அப்போ இந்த கொசுவத்தி சுருள் இங்க இருக்கு, இப்படி இருக்கு, இருக்கு. ஓகே, இப்படி போட்டு வச்சுக்கலாம். இந்த கொசுவத்தி சுருள் நம்ம இது எரிச்ச பிறகு புகை இப்படி வருது. கரெக்டா? இங்க இந்த சுத்தி இருக்க கொசு டைரக்டா இந்த நெருப்புல தான் விழணும்னு அவசியமே இல்லை. கரெக்டா? இந்த நெருப்புல விழணுமா, இல்லைன்னா இது உள்ள போகணுமா, அப்படி எதுவுமே இல்லை. ஆனா இதை டச் பண்ணாமே இந்த காயில் அந்த எரியுதுல, இந்த எரியதுனால அந்த கொசு வந்து என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா கில் ஆயிரும். சரிங்களா? அப்போ நீங்க இதை யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஒரு மஸ்கிட்டோ ஃப்ளை ஆகுது, ஒரு பர்னிங் மஸ்கிட்டோ காயில் பக்கத்துல வருது. டச் பண்ண கூட அவசியம் இல்லை, இந்த காயிலோடைய அஃபெக்ட் அதை பண்ணுது. அப்படிதானே? அந்த காயில் வந்து அதை அஃபெக்ட் பண்ணுது. எதனால அஃபெக்ட் பண்ணுதுன்னா அதோடைய ஹீட்டு, அதோட ஸ்மெல்லு, இதெல்லாம் வச்சு அதை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அப்படிதானே? அப்போ இந்த இடத்துல அந்த கொசுவை, மஸ்கிட்டோவை, இந்த மஸ்கிட்டோ காயில் ஒரு ஹீட் அண்ட் ஸ்மெல்லால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா, அஃபெக்ட் பண்ணுதா? அப்போ இந்த ஹீட்டும் ஸ்மெல்லும் ஒரு ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. சரியா? ஒரு ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஹீட்டும் ஸ்மெல்லும் கிரியேட் பண்ணக்கூடிய இந்த ஃபீல்டு அந்த மஸ்கிட்டோவை அஃபெக்ட் பண்ணுது. எஸ், அப்படிதானே? ஏன்னா இந்த இன்னொன்று நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த கொசுவத்தி சுருள் அடிப்பாங்களா, அது பக்கத்துல வந்த பிறகு அந்த கொசுக்கு ஆக போகுது. ரொம்ப தூரம் தள்ளி இருக்க அந்த கொசுக்கு எதாவது ஆக போகுதா? பக்கத்து தெருல இருக்கக்கூடிய இதுல, பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய இதுல, அடுத்த ரூம்ல இருக்கக்கூடிய எதாவது ஆக போகுதா? இல்ல. அப்ப இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது மட்டும் ஒரு ஒரு சின்ன விஷயம் நடக்கு. அப்படிதானே? இதே மாதிரி இதை ஏன் சார் சொல்றீங்க அப்படின்னா, இதே மாதிரி இதை நம்ம ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு புரியும். ஓகே, ஓ ஃபீல்ட் தான் இப்படிதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி நீங்க ஒரு சார்ஜ்டு பாடி எடுங்க. ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ தட் இஸ் தேர் ஆர் டூ டைப் ஆஃப் சார்ஜஸ், பிளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ அப்படின்னு ஆல்ரெடி டோல்ட் யூ. அப்படிதானே? இப்போ இது ஒரு சார்ஜ் பாடி, நீங்க எதனாலும் எடுக்கலாம். நம்ம பிளஸுக்கும் மைனஸ்க்கும் கொஞ்சம் சின்ன டைரக்ஷன்ல வித்தியாசம் வரும், அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு சார்ஜ் பாடி. இந்த சார்ஜ்டு பாடியும் என்ன பண்ணுன்னா, இந்த சார்ஜை சுத்தி ஒரு இன்விசிபிளான ரீஜனை கிரியேட் பண்ணுது. ஓகே, இன் த சேம் வே எ சார்ஜ்டு பாடி கிரியேட்ஸ் எ ஒரு என்ன சொல்ற, கிரியேட்ஸ் அன் இன்விசிபிள் ரீஜன். அப்படின்னா அரௌண்ட் இட், ஒரு சார்ஜுக்கு சுத்தி தான் இருக்க போகுது. அப்போ இந்த சார்ஜுக்கு எப்படி அந்த மஸ்கிட்டோ காயில் சுத்தி ஃபீல்டு இருக்கும்போது அந்த மஸ்கிட்டோ அந்த ஃபீல்டுக்கு உள்ள வரும்போது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சோ, அதே மாதிரி இந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க இன்னொரு சார்ஜை கொண்டு வரும்போது, மேபி ஏதோ ஒரு பிளஸ்க்கோ மைனஸ்க்கோ ஏதோ ஒன்று பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம எந்த சார்ஜை கொண்டு வந்தாலும் ஓகே, கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் எக்ஸட் ஃபோர்ஸ் ஆன் அனதர் சார்ஜ். அந்த அதர் சார்ஜஸ் எந்த சார்ஜ் வருதோ அது மேல ஒரு ஃபோர்ஸை இது கொடுக்குறாரு. வித்தின் த ஃபீல்டுக்குள்ள தான். ஃபீல்டுக்கு ரொம்ப தள்ளி ஒரு ஒரு ரிப்பல்சன் அல்ல அட்ராக்ஷன் தெரியாது. அப்ப இந்த சார்ஜை சுத்தி ஒரு இன்விசிபிள் ரீஜன் சொல்றானா, திஸ் இஸ் கால்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஏன்னா சார்ஜ் பத்தி பேசுறோம், சார்ஜ் கிரியேட் பண்ணக்கூடிய ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ கிளியர் ஆயிட்டா? இப்போ யார் கேட்டாலும் நீங்க சொல்லலாம், எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க எனக்கு கண்டிப்பா சொல்லிடுவீங்கன்னு சொல்லிட்டு. சார் ஒரு சார்ஜ்டு பாடி வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு நீங்க சொல்லலாம். சார் ஒரு சார்ஜ்டு பாடி இருக்கு சார்,
இந்த சார்ஜர் பாடியை சுத்தி ஒரு ஒரு இன்விசிபிள் ரீஜன் வந்து அந்த சார்ஜர் பாடி தான் கிரியேட் பண்ணுது. எப்படி மஸ்கிட்டோ காயிலோட ஸ்மெல்லும், அதனால அதை சொன்னேன், மஸ்கிட்டோ காயிலோட ஹீட்டும் ஸ்மெல்லும் தான். வெறும் மஸ்கிட்டோ காயில் அது நமக்கு வந்து அதுல, ஆனா இங்க சார்ஜ். ஸோ சார்ஜ் தன்னை சுத்தி ஒரு இன்விசிபிளான ரீஜனை கிரியேட் பண்ணுது. அந்த இன்விசிபிளான ரீஜன் நத்திங் பட் நீங்க ஒரு சார்ஜை கொண்டு வரும்போது தான் உண்மையிலே தெரியுது அந்த ரீஜனோட பவர் என்னன்னு தெரியுது. ஸோ ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. திஸ் இஸ் கால்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. பட் நீங்க எக்ஸாம் எழுதும் போது இந்த மஸ்கிட்டோ காயில் இந்த எக்ஸாம்லாம் எழுதாதீங்க. இது வந்து உங்களுக்கு ரியல் லைஃப்ல புரியறதுக்காண்டி நம்ம சொல்றோம். எப்பவுமே நம்ம கிளாஸ்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் ரியல் லைஃப் ஒரு ஸ்டோரியோ ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்ல ஏதோ ஒன்று சொல்லுவேன். தயவு செஞ்சு அதை வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் வைக்கணும். அதை வந்து எக்ஸாம் வந்து மஸ்கிட்டோ காயில் அது எழுதலாம். நீங்க நினைக்கலாம் சார் அதுவும் கரெக்ட் தானே, நான் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்ல கொடுக்கலாம்னு. அது நம்ம வந்து எக்ஸாம்ல வந்து எப்பவுமே நம்ம புக்கு வைஸா தான் எழுதணும். சரியா? நம்ம புக்கில் என்ன இருக்கோ, என்ன சிம்பிள் யூஸ் பண்றாங்களோ, என்ன டெஃபினிஷன் யூஸ் பண்றாங்க, இதுதான் பண்ணணும். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நீங்க எந்த பக்கம்னாலும் ரெஃபர் பண்ணலாம். எந்த யூடியூப் வீடியோனாலும் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம் சொல்றோம். நீங்களே ஒரு இதை கற்பனை பண்ணிக்கலாம். எப்படினாலும் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அது வேற, இது வேற. அதனால தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் மேக்ஸிமம் 11th 12th பசங்க பண்ண மாட்டாங்க. இந்த சின்ன கிளாஸ் பசங்க இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட வந்து நம்ம ஒரு கதையை சொல்லி ஒரு இதை சொல்லுவோம், ஒரு கான்செப்ட் சொல்லுவோம். அது நல்லா இருக்கும். அவங்களுக்கும் புரியும். அந்த பசங்க நல்லா ஆர்வமா கேட்பாங்க. எக்ஸாம்ல எழுதுவாங்க. ஆனா அந்த நம்ம கதை சொன்னது கதையும் சேர்த்து எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம சொல்றேன். ஓகே. இப்போ இது எலக்ட்ரிக் ஃபீல்டு முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து ஃபீல்டு லைன் அதையும் நம்ம ஒரு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் அப்படிங்கிற கான்செப்டை சொன்னதே பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃபாரடே. அவர் தான் வந்து சொன்னார். சரியா? The concept of electric field lines was introduced by Michael Faraday, who imagined the region around a charge. ஒரு சார்ஜை சுற்றி இந்த மாதிரி ரீஜன் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அந்த அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு சொன்னோமா, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து சொல்றதுக்காண்டி அவர் சொன்ன அந்த ஒரு இமேஜினரி லைன், அதை தான் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறது போடுற டினோட் பண்றதுக்காண்டி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். சரியா? அப்போ ஆக்சுவலி இதுவும் ஒரு இமேஜினரி தான். சரியா? ஸோ இதை வச்சு அதை டினோட் பண்ணலாம். ஓகே, இப்படி இருக்கும்பா, இந்த டைரக்ஷன் இப்படி போகும், இந்த டைரக்ஷன் இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி நம்ம பின்னாடி படிப்போம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை படிக்கும் போது நீங்கள் அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இதே மாதிரி தான் வரும். ஓகே, சரியா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கு. சார்ஜை சுற்றி ஒரு ரீஜன் இருக்கு. அந்த ரீஜன்ல இன்னொரு சார்ஜை நீங்க கொண்டு வரும்போது that charge experiences a force that is called electric field. அப்ப இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா மேத்தமெட்டிக்கலா எப்படி எழுதணும்னா, நம்ம சொன்னோம், ரெண்டு வார்த்தை சொன்னோம். சார்ஜ் சொன்னோம், ஃபோர்ஸ் சொன்னோம். அடுத்தன ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம எழுதுறதுக்கு என்ன எப்படி எழுத போறோம்னா, the force experienced per unit positive test charge. சரியா? ஓகே, தட் இஸ் நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஈன்னு போடுவீங்க, ஃபோர்ஸை எஃப் போடுவீங்க, கியூ. இதுதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தட் இஸ் சார் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது, ஃபோர்ஸ் என்னது, கியூ என்னது, இதுதானே? இப்போ இது சார்ஜ். பட் இந்த சார்ஜுக்கு ஒரு நேம் சொல்லுவாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா சோர்ஸ் சார்ஜ். இதை சுத்தி இன்விசிபிள் ரீஜன் இருக்கு. எப்படி போட்டுருக்கேன் இங்கேருந்து நீங்க ஒரு, அதாவது இதுல இருக்கு, இந்த ஃபீல்டு இருக்கு அப்படிங்கறது எப்படி சொல்வீங்க? நான் சொன்னேன், சும்மா நம்ம பார்த்தா ஒன்றும் தெரியாது. நீங்க இன்னொரு சார்ஜை கொண்டு வந்தாதான் அந்த ஃபோர்ஸை வச்சு தான் நீங்க ரீஜனை சொல்ல முடியும். ஸோ நான் இன்னொரு டெஸ்ட் சார்ஜ் சொல்றேன், அது கியூ டேஷ்னு வச்சுக்கிறேன். இது வந்து டெஸ்ட் சார்ஜ். இதை கொண்டு வந்து தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கீங்கனால இதை டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு நீங்க போட்டுக்கிட்ட இ யாரோட ஈன்னு பாத்தீங்கன்னா இந்த சோர்ஸ் சார்ஜோட இ. ஏன்னா இதோட ஈ தான் நம்ம பார்க்க போறோம். யார் இவர் வந்து ரெஸ்ட்ல இருப்பார்ப்பா. சரியா? ஒரு ஒரு ஸ்பேஸ்ல ரெஸ்ட்ல இருப்பார். இவர் தான் நம்ம மூவ் பண்ணி கொண்டாடுறோம். எங்கேயோ இருந்து கொண்டாடுறோம், இன்ஃபினிட்ல இருந்து கொண்டாடலாம், ஸ்பேஸ்ல இருந்து கொண்டாடலாம். ஓகே,
ஸோ இந்த ஈங்கிறது இவரோட இ இந்த இருக்குல்ல இப்படி போட்டிருக்கோம்ல இதோட இ. ஓகே, எஃப்ங்கிறது இந்த கியூ, இந்த கியூ டேஸ் மேல ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்னு நான் சொன்னேன், அதுதான் எஃப். இப்போ இதுவும் கிளியரா இருக்கும். தென் கியூ இதா சார் அப்படின்னா அதுதான் இல்லை, இந்த கியூ டெஸ்ட் சார்ஜ். சரியா, யாரை கொண்டு வரீங்களோ. ஸோ நம்ம இங்க இது ஜெனரல் ஃபார்முலா. நம்மளுடைய இதுல இப்போ நான் கியூ கியூ டேஸ்னு வச்சிருக்கேன், நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு எஃப்ஐ கியூ டேஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்படிதான் போடணும், ஏன்னா கியூ டேஸ் தான் நீங்க கொண்டு வரீங்க. ஸோ அந்த டெஸ்ட் சார்ஜை கொண்டு வரீங்களா, அந்த டெஸ்ட் சார்ஜோட வேல்யூ வந்து டிவைட் பண்ணும், அந்த ஃபோர்ஸால டிவைட் பண்ணா இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் இந்த ஃபார்முலாவோடைய மீனிங். கிளியர் ஆயிட்டா? இ எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் பாத்தீங்கன்னா நியூட்டன் பெர் கூலும், ஏன்னா ஃபோர்ஸ் வந்து நியூட்டன், சார்ஜ் பத்தி கூலும். ஸோ அதனால தான் நம்ம சொன்னோம் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நியூட்டன் அண்ட் கியூ டெஸ்ட் சார்ஜ். ஓகே ரைட். இப்போ நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நம்ம புக்கில் மாதிரி ஒரு Q1 Q2 இல்லை Q0 இந்த மாதிரி எப்படினாலும் வச்சுக்கலாம். ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு கிளியராக தெரியுது. அண்டு இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் நம்ம இன்வால்வ் பண்ணல. இப்போ நம்ம இதில் டிஸ்டன்ஸ் இன்வால்வ் பண்ணிருக்கோம் FIQ தான். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லணும், ஏன்னா ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு, அந்த பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் சம் டிஸ்டன்ஸ்ல பார்க்கணும் அப்படின்னா எப்படி போட போறோம்னா, ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு, அந்த பாயிண்ட் சார்ஜோடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ டிஸ்டன்ஸ் கே கியூ, அந்த பாயிண்ட் சார்ஜ் பை ஆர் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இதையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சார்ஜுக்கு வந்து நம்ம FIQ அப்படின்னு போட்டுடலாம். பட் நம்ம வந்து இ அப்படிங்கிறத நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ்ல போடும்போது இ இஸ் ஈக்குவல் டு கே கியூ பை ஆர் ஸ்கொயர். ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. அதாவது இது என்ன மீனிங்னா, அந்த ஒரு சோர்ஸ் சார்ஜ் இருக்கு, அதுல இருந்து சம் டிஸ்டன்ஸ்ல, அதாவது ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல நீங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்க்க போறீங்கன்னா இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியிருக்கும். இதை வச்சு தான் நீங்க பண்ண வேண்டியிருக்கும். கேங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், 1/4 போன கிளாஸ் சொல்லி கொடுத்தேன்னா அதே தான் கியூ ஆர். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல முடிச்சாச்சு. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், இப்போ நமக்கு வந்து இப்போ இந்த கியூ இருக்கு, இந்த கியூவை இது சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்னு நம்ம சொல்றோம்னா இதை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரு இமேஜினரி லைன் டிரா பண்ணுவாங்க. இப்படி இமேஜினரி லைன் டிரா பண்ணுவாங்க. இந்த இமேஜினரி லைன் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். இதை ரெப்ரசன்ட் பண்ணுது. சரியா, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட என்னெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இந்த சார்ஜோடைய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குல்ல, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய டைரக்ஷனையும் அண்ட் ஸ்ட்ரென்த், இந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா இது இந்த லைனால நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுது. இது இன்னும் புரிய வைக்கிறதுக்கு நான் இன்னொரு லைன் சொல்ல வரேன், பட் இதுல லேசா ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு சார்ஜ் சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெப்ரசன்ட் பண்றதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் டிரா பண்றீங்க, இமேஜினரி லைன். அந்த இமேஜினரி லைன் எதுக்கு யூஸ் ஆகுது சார் அப்படின்னா, இந்த இந்த சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன், ஏன்னா டைரக்ஷன் உண்டு, ஸ்ட்ரென்த் உண்டு. ஸ்ட்ரென்த்னா உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் வீக்கா இருப்போம், ஒருத்தர் சாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஒரு நான் யூனிஃபார்ம் அப்படின்னாலே என்ன அர்த்தம், ஒரு இடத்துல கூடும் ஒரு இடத்துல குறையும் அப்படி தெரியும். யூனிஃபார்ம்னா பிரச்சனை இல்லை, நான் யூனிஃபார்ம் இந்த மாதிரி வீக் ஸ்ட்ராங்லாம் உண்டு. ஸோ அது அந்த ஸ்ட்ராங் இதில் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வந்து மெஷர் பண்றதுக்கு நம்ம லைன்ஸ் ட்ரா பண்றோம். இது கிளியர் ஆயிட்டு. ஓகே, இப்போ இன்னொரு லைன் சொன்னாதான், இன்னொரு பாயிண்ட சொன்னாதான் உங்களுக்கு இது இது ஃபுல்ஃபில்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது என்ன லைன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் பாசிட்டிவ், நான் அது உங்களுக்கு சிமுலேஷன் ஒன்று இருக்கு, அதை காமிக்கிறேன். இது பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். இப்போ பாசிட்டிவ் சார்ஜை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், நெகட்டிவ் சார்ஜை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணோம். பட் பாசிட்டிவ் சார்ஜில் எப்போவுமே பாசிட்டிவ்ல இருந்து ஆரம்பிக்கணும். புரியுதா? பாசிட்டிவ்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதாவது தட் இஸ் டைரக்ஷன் இப்படி போடுறோம். அப்படின்னா என்ன, இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாசிட்டிவ்ல இருந்து போகுது சார். எஸ், கரெக்ட். நெகட்டிவ்க்கு எண்ட் ஆகணும். நெகட்டிவ் சார்ஜ்னா ஸ்பேஸ்ல இருந்து எண்ட் ஆகணும். இப்படி நெகட்டிவ்க்கு அது அப்படிதான் ஆகும். ஓகே, இப்படி போட்டுருக்கேன். ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் அண்ட் எண்ட் அட் நெகட்டிவ். ஸோ இப்போ சப்போஸ் ரெண்டு பாயிண்ட் வச்சிருந்தீங்கன்னா, அதாவது ஆப்போசிட் சார்ஜ் வச்சிங்கன்னா, இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே போய் முடிஞ்சிடும். ஓகே, இங்கே போய் ஆரம்பிச்சு இங்கே போய் முடிஞ்சிடும். இந்த ஆரோ மார்க்கை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வெளியில் போட்டிருக்கேன், இதை உள்ளே போட்டிருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா சும்மா ட்ரா பண்ணுற கிடையாது நம்ம.
அப்போ இது எதை டெனோட் பண்ணுது? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சார், டைரக்ஷன் சார். எஸ், இங்கேருந்து வெளியில போதா, டைரக்ஷன். இதுவும் என்னது? டைரக்ஷன். ஸோ இட் இஸ் யூஸ்டு ஃபார் டினோட் த ஷோ த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். இது ஏன்னா இப்போ நம்ம சொன்னோம் சார்ஜ்னாலே அதை ஃபோர்ஸ் இருக்கு, அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் பார்க்கறதுக்கு. ஓகே. அண்ட் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரே சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எதுனாலும் வச்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நான் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி போடல. இப்போ நீங்க ரெண்டு சார்ஜ் வச்சிருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், அழகா இப்படி இருக்கும். சரியா? இப்படி இருக்கும். என்னைக்குமே ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்செக்ட் ஆகாது. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட் அட் எனி பாயிண்ட். எந்த பாயிண்ட்லயும் இப்படி சும்மா, அதாவது இப்படி போகாது. இப்படி ஒரு லைன் போகுதுன்னா இன்னொரு லைன் இப்படி வராது. புரியுதா? ஸோ ஈச் பாயிண்ட் ஹேஸ் யூனிக் டைரக்ஷன். ஏன் சார் இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து டைரக்ஷன், இந்த சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நம்ம இந்த லைன்ஸால குறிச்சிருக்கோம். சப்போஸ் நான் ஒரு சார்ஜ் இங்க வச்சிருக்கேன், ஒரு சார்ஜ் இங்க வச்சிருக்கேன், இந்த பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆரம்பிச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஒன்னு நான் ஆரோ மாதிரி இப்படி போட்டிருக்கேன், ஒன்னு இப்படி போட்டிருக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன் எப்படி சொல்ல முடியும்? உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அத்த டைம்ல ரெண்டு டைரக்ஷனும் ஒரு ஆளால போக முடியுமா? யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து மேற்க போப்பா அப்படிங்க, வெஸ்ட் போகணுன்னு, ஈஸ்ட் போகணுன்னு, நீங்க அங்க போயிட்டு வேணா ரிட்டர்ன் வந்து இங்க வரலாம். அத்த டைம்ல ரெண்டு டைரக்ஷன் போகணும்னா போக முடியுமா? முடியாது. அப்ப அது பாசிபிள் இல்லை தானே. அதனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட், பிகாஸ் அந்த பாயிண்ட்ல, பர்டிகுலர் பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு பர்டிகுலர் யூனிக் டைரக்ஷன் இருக்கும். இன்டர்செக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வராது. அடுத்தானே இன்டர்செக்ட்னு எடுத்துட்டா அத்த டைம்ல ரெண்டு டைரக்ஷன் போற மாதிரி இருக்கும். அது அது தப்பு. அது வந்து பாசிபிளே கிடையாது. ஸோ அது கிடையாது. அதனால நெவர் இன்டர்செக்ட். ஓகே, இது ஒண்ணு புரிஞ்சுது. இப்போ இது டைரக்ஷனை பத்தி சொல்லிட்டேன், ஸ்ட்ரென்த்தை பத்தி சொல்லணும்ல. ஸோ அதுக்கு இன்னொன்னு வரேன். இப்போ இது சார்ஜ் ஒரு பிளஸ் கியூன்னு வச்சுக்கோங்க. எப்படி வச்சுக்கோங்க, சும்மா ஒரு ஒரு ரஃப் தான். இப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஸா இருக்கு. இப்போ இன்னொரு இடத்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான், லெஸ் டென்ஸா இருக்கு. ஸோ டென்ஸ் லைன்ஸ் நீங்க எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் ஸ்ட்ராங் ஃபீல்டுன்னு அர்த்தம். அதாவது டென்ஸ் லைன்ஸ் இப்போ நம்ம போட்டிருக்கிறத வச்சு நீங்க போடாம புக்கை பார்த்தே போடுங்க. ஸ்ட்ராங் ஃபீல்டு. சப்போஸ் நம்மளுக்கு வந்து அந்த லைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிறது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வீக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கலாம். வீக் ஃபீல்டு கத்துக்கலாம். ஓகே, இது வீக் ஃபீல்டா இருக்கும். ஸ்ட்ராங் ஃபீல்ட்னா அந்த லைன்ஸ் ரொம்ப நெருக்கமா இருந்தா அந்த இடம் ஸ்ட்ராங் ஃபீல்டு. எப்பவுமே ஒரு சார்ஜ் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் இந்த ஃபீல்டு. ஏன்னா சார்ஜ், ஏன்னா டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். பக்கத்துல சார்ஜா இருக்கும். நீங்க போக போக பாத்தீங்கன்னா அந்த லைன்ஸ் அப்படியே அந்த எக்ஸ்பெண்ட் ஆகுது. அப்பனா என்ன அந்த ஃபீல்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான்னு அர்த்தம். அதான் வீக் ஃபீல்டு அப்படிம்பாங்க. இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை பத்தி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். அப்படிதானே? ரைட். ஸோ எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு ஒரு கான்செப்ட், அதுக்கு அடுத்த கான்செப்ட். பட் அந்த கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம உங்களுக்கு சொன்ன கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு நிமிஷம், நான் ஸ்க்ரீனை உங்களுக்கு ஷேர் பண்றேன். சிமுலேஷன். எஸ், ஸ்க்ரீன் தெரியுதுல? ஓகே, ரைட். நல்ல ஒரு சிமுலேஷன், ரொம்ப சிம்பிளான சிமுலேஷன். ரொம்ப நம்ம போன கிளாஸ்ல கூலும்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்க ஒன்று பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இங்க +1 நானோ கூலும்னு வச்சிருக்காங்க. நான் வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த டைரக்ஷனை அதை காட்டல, ஃபர்ஸ்ட் இந்த வச்சிருக்கேன். இதை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்றேன். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இதோட வேல்யூ +1 நானோ கூலும். ஓகே, இப்போ இதை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கா இல்லையா? இதை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கா இல்லையா? எஸ், கண்டிப்பா இருக்கு. அப்படிதானே? பட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இமேஜின் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு லைன்ஸ் டிரா பண்ண போறோம். அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். எலக்ட்ரிக் போட்டா போட்டிருக்கவா? இதுல லைன்ல ஏதாவது ஒரு லைனை பாருங்க, எங்கேயாவது வெளியில இருந்து உள்ள வருதா? இல்லையா? பாருங்க, கண்டிப்பா இந்த சார்ஜ் விட்டு தான் வெளியில போயிருக்கும். ஸோ இங்க வந்து உங்களுக்கு சென்டர்ல வேணா அப்படி காமிக்கிறேன். நீங்க எங்கனாலும் கொண்டு போங்க, அங்கேருந்து ஆரோக்கியமா தான் இருக்கும்.
நீங்க பக்கத்துல கொண்டு போனா உடனே அதை நோக்கி வருமா சார்? ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வருமானா வரவே வராது. என்னைக்குமே லா ஆஃப் பிசிக்ஸ், லா ஆஃப் நேச்சர் மாறவே மாறாது. யாருக்காண்டியும் மாறாது, எங்கேயும் மாறாது. அப்படிதானே? ம். உங்களுக்கோ எனக்கோ பணக்காரனுக்கோ ஏழைக்கோ கருப்போ வெள்ளையோ நல்லவனோ கெட்டவனோ இந்த நாடோ அந்த நாடோ யாருக்குமே மாறாது. பாத்தீங்கன்னா இந்த லா ஆஃப் நேச்சர், லா ஆஃப் பிசிக்ஸ் நீங்க பண்ணாலும் அதே ரிசல்ட், அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் வேரி ஆகலாம், ஆனா லா எல்லாமே ஒண்ணு. நம்ம லா யோசிக்கணும். ஓகே. அப்போ பாசிட்டிவ் இருந்து வெளியில போகுது. இது கிளியர் ஆயிட்டா? குட். சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு போயிட்டேன். இப்போ நெகட்டிவ் சார்ஜை பார்ப்போம். இதுல என்ன நடந்திருக்கு நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு புரியுது. சார் இதுல வந்து லைன்ஸ் வெளிய வந்து உள்ள வந்திருக்கு சார். எஸ், நம்ம அதானே சொன்னோம் எவ்வளவு நேரம். நெகட்டிவ் லைன்ஸ், நெகட்டிவ் சார்ஜ்ல லைன்ஸ் வந்து எண்ட் ஆகும் வந்திருக்கா வெளியில இருந்து. அது இன்ஃபைனைட் இல்ல அதர் சார்ஜ் எப்படினாலும் இந்த ஸ்பேஸ்ல சிங்கிள் சார்ஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குன்னா அது ஏதோ சான்ஸ் மாதிரி இல்ல, அப்படி அப்படி இருக்கு. அப்படிதானே? வெறும் சிங்கிள் சார்ஜ். பட் மேக்னெட்டை பத்தி படிக்கும் போது உங்களுக்கு ஒண்ணு தெரியும். மேக்னெட்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் போல் அப்படின்னு வராது. ஒரு காந்தம் எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பா வட துருவம் தென் துருவம் அப்படிங்கிற சவுத் போல் நார்த் போல் இருக்கும். ஒரே ஒரு நார்த் போல், ஒரே ஒரு சவுத் போல் எங்கேயா யூனிவர்ஸ்ல இருக்குமானா இருக்கவே இருக்காது. பட் சார்ஜ் அப்படி இல்ல. சிங்கிள் சார்ஜ் எங்கனாலும் இருக்கலாம். நம்ம சுத்தியே ஏதாவது ஒரு சார்ஜ் இருக்கலாம். சரியா? ஓகே, இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. அதனாலதான் இந்த லைன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஏதோ பக்கத்துல ஒரு சார்ஜ் போடணும்னு அவசியம் இல்லை. யூனிவர்ஸ்ல இருந்து எங்கனாலும் வரலாம் அப்படிங்கிற போட்டிருக்காங்க. இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ இத கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு, ம், ஏன்னா இப்ப நான் பாசிட்டிவ் சார்ஜ் இங்க கொண்டு வர போறேன். இங்க கொண்டு வந்துறேன். இப்போ உங்களுக்கு தெரியுது பாருங்க. இதுல நல்லா பாருங்க. அந்த அந்த ஸ்கிரீன் நல்லா பாருங்க. என்ன தருது? நான் ஒரு லைன் டிரா பண்ண போறேன். ஸோ ஒரு கிரீன் கலர் எடுத்துக்கிறேன். சரியா? ஆ, கொஞ்சம் பெருசாவே டிரா பண்ணுவோம். உங்களுக்கு இல்ல பாருங்க, பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் பேருக்கு அதே மாதிரி இதெல்லாம் நான் கனெக்ட் பண்ண போறேன். அதுதான் பண்றேன். பாருங்க, அதே மாதிரி. ஸோ ஒன் செக் சார், சாரி, நான் வந்து இன்னொரு ஸ்கெட்ச் எடுத்துட்டேன். ஓகே, இங்கேயும் கனெக்ட் பண்ண போறேன். கனெக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இதையும் கனெக்ட் பண்ணலாமா? இந்த பாருங்க, இந்த பாருங்க. அப்புறம் சார் அப்படி அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்க. என்ன, நான் இப்போ உங்களுக்கு சும்மா இன்டர்செக்ட் மாதிரி ஆரம்பிச்சேன், ஆனா இன்டர்செக்ட் ஆகாது. சரியா? நமக்கு டிரா பண்றதுனால அப்படி அது பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இதா அது உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இருந்தாலும் சும்மா போட்டிருக்கேன். அப்புறம் இங்க இருந்து அப்படியே இங்க இருந்து நம்ம இங்க இருந்து போடலாமா? ஓகே. ஸோ இப்படி போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இங்க இருந்து இது எப்படி போகணும்னா இதெல்லாம் வெளியில போற மாதிரி, உள்ள வர மாதிரி காமிக்கிறதுக்கு இந்த உள்ள வர மாதிரி காமிச்சிருக்காங்களா? ஏன்னா இங்க யார் இருக்கா? நெகட்டிவ் சார்ஜ் இருக்காது. ஸோ நான் அதை வந்து பிங்க் கலர்ல காமிச்சிருக்கேன். வெளியில போற லைன்ஸ் வந்து இதை காமிக்கிறேன். இது இங்க இங்க வந்து இப்படி உள்ள வரும். சரியா? இந்த படத்தை பார்த்தாலே தெரியுதா? எஸ், கரெக்டா. இது நம்ம பேப்பர்ல இல்ல போர்டுல அழகா போடலாம். எங்கேயுமே சின்ன சின்ன இது இல்லாம இன்டர்செக்ட் ஆகாம போட்டுரும். இதுதான் ரெண்டு சார்ஜ் ஸ்பேஸ்ல இருக்கும்போது இப்படிதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்செக்ட் ஆகாது. இவ்வளவு நேரம் இதை தான் நம்ம படிச்சோம். கிளியரா? அண்ட் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸால நம்ம டைரக்ஷன் அண்ட் ஸ்ட்ரென்த்தை பார்க்கலாம். ஓகே. இப்போ இப்போ பாருங்க, இன்னொன்னு நான் வந்து இது பண்ணிடுறேன். ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த சார்ஜ் இருக்குல்ல, இந்த சார்ஜ் வந்து கொஞ்சம் பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரீஜன்ல வந்து கொஞ்சம் டென்ஸா இருக்கும். போக போக பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி போறனால அதோட ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. சரியா? போ ஏன்னா அது டிஸ்டன்ஸை பொறுத்து இதாயிருக்கும். இதெல்லாம் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கிளியர் ஆயிடுச்சு. குட். இப்போ நம்ம அடுத்த டாபிக் போலாமாப்பா? அதாவது எலக்ட்ரிக் டைபோல்.
இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் கிளாஸ்லலாம் இது பார்ப்போம், 5 மார்க் பார்ப்போம். ஓகே, இதுக்கு ரிலேட்டடான 5 மார்க் பார்ப்போம். இதுக்கு கான்செப்ட் இந்த கிளாஸ்ல பார்க்கறது தான் எலக்ட்ரிக் டைபோல். அது எலக்ட்ரிக் டைபோல்னா இப்போ நம்ம பார்த்தோம், ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் காமிச்சுன்னா அதே தான். அதாவது எலக்ட்ரிக் டைபோல் கன்சிஸ்ட் ஆஃப் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் பிளஸ் கியூ மைனஸ் கியூ அப்படிங்கிற சார்ஜஸ். சரியா? எலக்ட்ரிக் டைபோல் கன்சிஸ்ட் ஆஃப் டூ ஈக்குவலா இருக்கும். ஈக்குவல்னா நம்ம காமிச்சோம்னே, பிளஸ் 1 மைக்ரோ கூலும்னா நானோ கூலும்னா இதுவும் மைனஸ் -1 ஈக்குவல் தான், ஆனா ஆப்போசிட். சரியா? அப்படிதான் இருக்கும். அதுதான் எலக்ட்ரிக் டைபோல். இது 4 3 இது 5 அது -5 அப்படிங்கிற சரி சரி இது +5 அது +5 அப்படிங்கிற கிடையாது. ஈக்குவலா இருக்கணும், ஆப்போசிட்டா இருக்கணும். ஓகே, அதுதான் எலக்ட்ரிக் டைபோல கன்சிஸ்ட் பண்ணும். எலக்ட்ரிக் டைபோல கன்சிஸ்ட் பண்ணும். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் டைபோல் கன்சிஸ்ட் ஆஃப் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ், தட் இஸ் பிளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ, செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ். இந்த ரெண்டுத்தையும் ஸ்மால் டிஸ்டன்ஸ் நம்ம செப்பரேட் பண்ணி வைக்கணும். எப்படி? இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான் நம்ம எப்படி சொல்லுவோம்னா 2a அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மால் டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம்? 2a. ஏன்னா என்ன சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இருந்தாலும் நான் அதை சொல்லிடுறேன். அதாவது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் அதை சொல்லிடுறேன். ஓகே, அதாவது ஆரிஜின்ல இருந்து ஒரு சார்ஜை இங்கேயும் ஒரு சார்ஜை இங்கேயும் பிரிச்சு வச்சிருப்பாங்க. இந்த ஆரிஜின்ல இருந்து இதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் ஏ, அதே டிஸ்டன்ஸ் தான் இங்க. ஆரிஜின்ல இருந்து மைனஸ் கியூக்கு உண்டான டிஸ்டன்ஸும் அதே தான், ஏ தான். ஸோ டோட்டலா உண்டான டிஸ்டன்ஸ் 2a, அதுதான் சொல்லியிருப்பாங்க. நம்ம 2a தான் இருக்கும். ஆரிஜின்ல இருந்து நம்மளுக்கு பார்க்க போறது கிடையாது. பிட்வீன் த டூ சார்ஜஸ் பார்க்கணும். அதனால நம்ம 2a போட்டுக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா H2O சொல்லலாம். வாட்டர் மாலிகுல் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நேச்சுரல் மாலிகுல், நேச்சுரல் டைபோல். ஏன்னா இந்த H2 எப்படி சேரும் பார்த்தீங்கன்னா HOH. பார்த்தாலே தெரியுதா? ரெண்டு ஹெச்சும் ஒரே சார்ஜ், ஓ வந்து ஆப்போசிட் சார்ஜ். ஸோ ஆப்போசிட் சார்ஜ் நமக்கு வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் ஆயிருக்கும். ஸோ வாட்டர் மாலிகுல் H2O அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலான டைபோல். கிளியர் ஆயிட்டா? ஓகே, இப்போ இந்த டைபோல் அப்படின்னு சொல்லும் போதே டைபோல் மூமெண்ட் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதாவது பி அப்படின்னு நோட் பண்ணுவாங்க. டைபோல் மூமெண்ட் பி வெக்டார். இந்த பி வெக்டார் அப்படிங்கிறத நம்ம ஃபார்முலா படி மேத்தமெட்டிக்கல் எழுதணும். நம்ம சார்ஜ் பார்த்தோம்னா இந்த சார்ஜோடைய வேல்யூ ஏதாவது ஒரு வேல்யூ, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். அதனால ஏதாவது ஒரு வேல்யூ, அதாவது ஒரு வேல்யூனா கியூன்னு போட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டு ஈக்குவல் தான், ஆனால் ஆப்போசிட். ஸோ இங்கே 5 தான், அங்கே -5 தான் இருக்க போகுது. ஸோ கியூ அந்த வேல்யூ இன்ட்டு அதோடைய டிஸ்டன்ஸ், இது ரெண்டையும் மல்டி பண்ணா யூ வில் கெட் டைபோல் மூமெண்ட் ஃபார் தட் டைபோல். ஓகே, இது கிளியர் ஆயிட்டா? டவுட் இல்லைல்ல? இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இந்த டைபோல் மூமெண்ட் எப்போதுமே நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சார்ஜ் போகும்பா. இங்கேருந்து இங்கே தான் போகும். டைபோ மூமெண்டோட டைரக்ஷன்ஸ் நான் இங்கே போட்டதேன், ஸ்க்ரீனில் தெரியலன்னா இங்கே மேலே போட்டதேன். டைபோ மூமெண்டோட டைரக்ஷன் எங்கேருந்து இப்போ எங்கே இருக்கும்னா சார் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அண்ட் இதோட யூனிட்டு கூலும் மீட்டர். ஏன்னா கியூ சார்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூலும் 2a அப்படிங்கிற அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டேன். ஸோ கூலும் மீட்டர். இது கிளியர் ஆயிட்டா? எலக்ட்ரிக் டைபோல், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த புக்கை போய் நீங்க ரெஃபர் பண்ணுங்க. சூப்பரா நல்லா அழகா புரியும் நான் சொன்ன கான்செப்ட் எல்லாமே. ம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, லைக் இது பண்ணணும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட டைபோல், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் அப்படின்னு போட்டிருந்தாங்களா? இப்போ நம்ம டைபோல் பார்த்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தோம். ஆக்சியல் லைன்ல பார்க்கக்கூடிய ஒரு 5 மார்க் போட்டிருப்பாங்க, கேஸ் 1ல போட்டிருப்பாங்க. இந்த ஹெட்டிங்கை மட்டும் எழுதுறேன், ஏன்னா வேற ஹெட்டிங் நினைச்சிடக்கூடாதுல்ல. ஆக்சியல் லைன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல் அட் a point அந்த ஆக்சியல் லைன். இதான் அந்த கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின். இது வந்து
எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரெண்டு சார்ஜ் எடுத்துக்கோங்க. ரெண்டு சார்ஜை ஆப்போசிட் சார்ஜை எடுத்துக்கணும். ஸோ மைனஸ் கியூ பிளஸ் கியூ அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது இருக்கக்கூடிய இடம் ஏ, இது இருக்கக்கூடிய இடம் பி. இந்த ரெண்டுத்தையும் டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வைங்க. இது வந்து ஓ, இது வந்து பாத்தீங்கன்னா ஏ, இது பாத்தீங்கன்னா ஏ. கிளியரேட்டா? நான் உங்களுக்கு சொன்ன டைப்போல் மூமெண்டோட டைரக்ஷன் ஆல்வேஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஸோ பி வெக்டர் இதெல்லாம் நீங்க போட்டுருவீங்க. ஆக்சியல் லைன்னா இதுல இந்த இதான் ஆக்சிஸ், இதே லைன் அப்படின்னு அர்த்தம். இதே லைன்ல நீங்க ஒரு பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்க்க போறீங்க. ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கணும், சீன் எடுத்துக்கணும். இதுதான் ஆக்சியல் லைன். ஓகே, இதுல தான் நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்க்க போறீங்க. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்க்க இருக்கணும், அதுக்கு தான் நம்ம டைரக்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த ஆரிஜின்ல இருந்து இந்த பாயிண்ட் உண்டான டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்மால் ஆர். கிளியர் ஆயிட்டா? இது ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய அந்த டைரக்ஷன் ஃபர்ஸ்டே போட்டிருப்பாங்க. பட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பின்னாடி டெரைவ் பண்ண தான் உங்களுக்கு தெரியும். இ மைனஸ் அப்படிங்கிறத இப்படி போட்டிருப்பாங்க, இப்படி பாத்தீங்கன்னா இ பிளஸ் போட்டிருப்பாங்க. இப்படி ஏன்னா பிளஸ் சார்ஜ் இங்க தான் இருக்கு. ஸோ அது வந்து வெளியில தள்ளணும். மைனஸ் சார்ஜ் இங்க இருக்கு, அது வந்து உள்ள இல்ல தள்ளும். அதாவது இதை எலக்ட்ரிக் ஃபீல்ட் நீங்க டெரைவ் பண்ணும்போது தெரியும். பட் ஃபர்ஸ்ட் புக்ல இது போட்டிருப்பாங்க. இதை நம்ம போட்டுட்டு அதை போகணும்னு சொல்றேன், கண்டிப்பா சொன்னேன். ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எலக்ட்ரிக் டைப்போல எடுத்துட்டீங்க, ஆக்சியல் லைன் எடுத்துக்கீங்க, ஒரு எக்ஸைசிஸ்ல இருக்கு, ஒரு பாயிண்ட் எடுக்குறீங்க, சீன் இருக்கிறீங்க. அந்த சிங்கிற பாயிண்ட் ஆரிஜின் வந்து யாருங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அடுத்தானே இந்த டைப்போலோடைய ஆரிஜின் ஓல இருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு. ஆக்சியல் லைன் எடுக்கிறோம். இப்போ இந்த பிளஸ் கியூனால நம்மளுக்கு வந்து ஏன்னா சார்ஜ்னாலே எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். இந்த பிளஸ் கியூனால இந்த சில எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்கணும். அப்புறம் இந்த மைனஸ் கியூனால எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்க பார்க்கணும். இது கிளியரேட்டா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிளஸ் கியூனால சில பார்க்க போறோம். ஸோ அதை அழிச்சிட்டு எழுதுறேன். நான் எப்படி எழுத போறேன்னா ஹிண்டா டியூ டு பிளஸ் கியூ அட் சி அப்படின்னு போடுறேன். இதை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ பாசிட்டிவ் எடுக்க போறேன். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ்னால ஃபார்முலா படி என்ன கே இன்ட்டு கியூ பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு தெரியும். அந்த கேக்கு பதிலாக 1/4πε0 சார்ஜ் நம்ம பிளஸ் கியூன்னு எடுத்தோம், அதனால அந்த கியூவை போட்டுக்கோங்க. பட் டிஸ்டன்ஸ் டேரக்டா ஆர்னு போடலாமா? இல்ல, ஆர்ஜின் பிளஸ் கியூ சி. ஆர்ஜின்ல இருந்து தான் ஆறுங்கிற டிஸ்டன்ஸ், நீங்க கியூல இருந்து தான் அதுக்கு பார்க்கணும். இது ஏ, அடுத்தானே கியூல இருந்து தான் பார்க்கணும். அந்த டிஸ்டன்ஸ் தான் சார்ஜ்ல இருந்து தான் பார்க்கணும். ஸோ கியூல இருந்து டிஸ்டன்ஸ் தெரியாது. ஸோ ஆர்ல இருந்து இந்த ஏவை கழிச்சா இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இது ஆர் மைனஸ் ஏ தானே, அதனால இந்த இடத்துல ஆர் மைனஸ் ஏ தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடும். ஏன்னா ஆர் ஸ்கொயர் பண்ணணும், இது ஆர் மைனஸ் ஏ தான் ஹோல் ஸ்கொயர் அலாங் பிசி. பிசி டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு போட்டுப்பாங்க. இது கிளியர் ஆயிட்டா? இதுல எலக்ட்ரிக் டைப் மூவ்மெண்ட் பி வெக்டர் வந்து மைனஸ் கியூ டு பிளஸ் கியூ போகும் அலாங் பிசி. த எபோ ஈக்குவேஷன் இஸ் ரீரிட்டன் அஸ் அப்படின்னு போட்டுப்பாங்க. அதாவது அந்த எலக்ட்ரிக் டைப் மூவ்மெண்ட் வெக்டரா எழுதணும். ஸோ வெக்டர் ஃபார்ம்ல எழுதுனால இதுல பி வெக்டர் பி கேப் அப்படின்னு போட்டுப்பாங்க. பி கேப் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் டைப் மூவ்மெண்ட் தட் இஸ் யூனிட் வெக்டர் ஃப்ரம் மைனஸ் கியூ டு பிளஸ் கியூ. இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் பாத்தீங்க, இதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜால பார்க்கணும்ல. ஸோ நெகட்டிவ் சார்ஜால பார்க்கணும். ஸோ அந்த இதுக்கு நான் மைனஸ் கியூன்னு போட்டுக்கிறேன். அதே பாயிண்ட் தான், சி தான், ஆனா மைனஸ் கியூவலா பார்க்க போறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு இ மைனஸ் எழுத போறேன். 1/4πε போட போறேன். கியூ போட போறேன். ஆனா டிஸ்டன்ஸ் மாறும். ஏன்னா மைனஸ் கியூ அங்க எங்க இருப்பாருன்னா இங்க இருப்பாரு. இங்க இருந்து இந்த சிக்கு உண்டான டிஸ்டன்ஸ் பார்க்கணும். அப்ப இங்க இருந்து டேரக்டா சிக்கு உண்டான டிஸ்டன்ஸ் தெரியாது. இங்க இருந்து அவர் ஆரிஜின் வர்றோம், ஆரிஜின்ல இருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல அவங்க போயிடலாம். அப்போ ஏ ஏ தாண்டி போயிட்டு அப்புறம் ஆரை கடங்கணும். அதாவது ஆர் பிளஸ் எது அல்லது ஏ பிளஸ் ஆறுது அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஆர் பிளஸ் ஏத ஹோல் ஸ்கொயர். வழக்கம்போல இதுக்கும் யூனிட் அந்த டைப் மூமெண்ட் வெக்டார் அப்படிங்கிற அந்த டைரக்ஷன் நீங்க எழுதணும். பி கேப் அப்படின்னு எழுதணும். இதுல எது பக்கத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் கியூவோட பிளஸ் கியூ தான் இந்த சிக்கு பக்கத்துல இருக்கு. அடுத்தானே அப்போ இந்த இ பிளஸ் கியூனால இருக்கக்கூடிய இந்த இ பிளஸ் தான் ஸ்ட்ராங்கரா இருக்கும். இந்த பாயிண்ட்ல அட்ராக்ஷனும் ரிப்பல்ஷனும் ஸ்ட்ராங்கரா இருக்கும் கம்பேர்ட் டு இது. இது கிளியர் ரைட்டா? அதனாலதான் நம்ம புக்ல பாத்தீங்கன்னா இ பிளஸ் கொஞ்சம் லென்த்தா போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த லைன்லாம் டிரா பண்றதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு இவ்வளவு பெருசானா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு, சின்னதுன்னா இது கொஞ்சம் கொஞ்சம் இதை விட கம்மியா இருக்கு, அந்த ஸ்ட்ரென்த்ல கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் லைன் போட்டிருப்பாங்க. அந்த லைன் டிரா பண்ணும் போது நம்ம கரெக்டா டிரா பண்ணணும். இப்போ
இந்த பாயிண்ட்ல 2 எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஆக்ட் ஆகுது. அப்போ 2 எலக்ட்ரிக் ஃபீல்டும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, 2 எலக்ட்ரிக் ஃபீல்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட்ல அதுதான் இ டோட்டல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இ டோட்டல் அப்படிங்கிறது இந்த இ பிளஸ்ஸையும் இ மைனஸையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணணும். அப்படிதானே? ஸோ ஆட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம இது இப்போ எடுத்த இதை நம்ம போடுறோம். 1/4/ε0 q பை r மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் 1 இது ஈக்குவல்னு இங்கு வந்துட்டு 1/4/ε0 q பை r பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் எப்படி போடுறீங்க? இல்ல காமனா இருக்குது q/4/ε சார் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஸோ 1/q/4/ε0 இது காமனா இருக்கு. அப்ப மீதி உள்ள டேர்ம் மட்டும் எழுதாம இப்படி எழுதிருப்பாங்க. இது கிளியர் ஆயிட்டா? இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும் தானே? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்கு, இது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அதெல்லாம் தெரியும், அதே இங்க போட்டுக்குவீங்க. அப்புறம் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும். ஸோ இங்க ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி தான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இங்க அதுவும் போக ஒரு ஸ்கொயர் இருக்கனால இன்னொரு ஸ்கொயர் பண்ணணும். அதுக்கப்புறம் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்ஆர்லாம் கேன்சல் ஆயிரும். ஓகே, அந்த அதனால தான் அதெல்லாம் உங்களுக்கு டெரைவ் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த கேன்சல் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மீதி உள்ள டேம் மட்டும் நான் வந்து இப்போ எழுதுறேன். ம் இ டோட்டல் அப்படிங்கிற எழுதுகிறேன், கியூ எழுதுகிறேன். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி கேன்சல் பண்ணீங்கன்னா 4RA வரும். ஏன்னா 2RA 2RA வரும், ஆர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்லாம் கேன்சல் ஆயிரும். கீழே உள்ள நான் சொன்னேன் அந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலாலாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி போட்டு பி கேப் அப்படின்னு போட்டுருவோம். கிளியர் ஆயிட்டா? இது பண்ணிடலாமா? ஓகே. ஸோ electric lines is along E plus since plus Q is closer to C than minus Q அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதாவது பக்கத்துல அந்த எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான் இருக்கு. அதனால பாசிட்டிவோட டைரக்ஷன் அதுதான் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணும். ஸோ சியில் உள்ள டைரக்ஷன்ல இ டோட்டல் கண்டிப்பா பாசிட்டிவோடைய அந்த டைரக்ஷன் படி தான் இருக்கும், அங்க வெளியில் தள்ளுற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. சப்போஸ் இந்த சியை ரொம்ப 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 தண்ணியில் எடுத்தா அதை ஏவோட ஆர் ரொம்ப ரொம்ப அதிகமாக தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஆர்ஜின்லேருந்து சார்ஜ் கொண்டாந்துச்சு, அதை விட ஆர் ரொம்ப ரொம்ப அதிகமாக எடுத்தா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் மைனஸ் ஏதோ ஸ்கொயர்னா ஏவை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ வெறும் ஆர் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மட்டும் வரும். ஏன்னா ஏவை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஆர் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னா ஆர் பவர் 4ன்னு வரும். அப்போ ஆர் பவர் 4 அதில் சப்ஸ்டிட் பண்ணுவாங்க. சரியா? அப்போ இந்த இடத்துல நமக்கு அந்த கண்டிஷன்ல இந்த இடத்துல ஆர் பவர் 4 அப்படிங்கிறத போட்டுக்கலாம். இந்த ஆறும் ஆறு பவர் 4ம் கேன்சல் ஆனிச்சுன்னா நமக்கு வந்து என்ன பண்ணீங்கன்னா 1/4/ε0 Q 4A பை ஆர் கியூப், இது 4A பி கேப் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. கிளியர் ஆயிட்டா? ஸோ இதை தான் நம்ம புக்கில் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 4A அதாவது Q இன்ட்டு 4A, இந்த 4 2 இன்ட்டு 2ன்னு போடலாம். ஸோ Q இன்ட்டு 2A அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், P வெக்டார் அப்படின்னு தெரியும். ஏற்கனவே இங்கே P கேப் இருக்கு. ஸோ இங்க நான் அதை அழைச்சிட்டு எழுதுறேன். உங்களுக்கு வந்து 2AQ இன்ட்டு பி கேப் அப்படின்னா பி வெக்டார் தெரியும், அப்படிதானே? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இந்த ஃபார்முலால இ டோட்டல் அப்படின்னு போட்டுக்கிறேன். திருப்பி அந்த ஸ்டெப் எழுதுகிறேன். 1/4/ε0 Q இன்ட்டு 2 இன்ட்டு 2A பை ஆர் கியூப் பி வெக்டார் பி கேப் அப்படின்னு போடுறோம். ஸோ இந்த Q இன்ட்டு 2A வித் பி கேப் அப்படின்னா பி வெக்டார். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம பி வெக்டார் போட்டால் மீதி என்ன வரும்? 2 பி வெக்டார். ஏன்னா அந்த 2 அப்படியே வந்துடும். 2 பி வெக்டார் பை 4/ε0 ஆர் கியூப். இதை தான் நம்ம புக்கில் போட்டிருப்பாங்க. கிளியரட்டா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியல் லைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல் ஆன் த ஆக்சியல் லைன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுதான் ஈஸி கோல்ட்டு. அப்போ இ வந்து பின்னா அந்த டைபோல் இருக்கனால அதுக்கு டைபோல் மூமெண்ட் இருக்கும். டைபோல் மூமெண்ட் ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த டைபோல் மூமெண்ட் பி
4 பை எப்சலான் நாட்டு. இது ஒரு இதில் பண்ணுறோம், ஃப்ரீ ஸ்பேஸ் பண்ணுறோம், வேக்கமாக பண்ணுறோம். போன கிளாஸில் எப்சலான் நாட்டு சொல்லியிருந்தேன். ஆர் டிஸ்டன்ஸ் தெரியும், அந்த ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்ட்ல நீங்கள் பார்க்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் தான் ஆர், அதோடைய கியூப். இதுதான் இதோடைய மீனிங். இது கிளியர் ஆயிட்டா? ஸோ இதுதான் ஆக்சல் லைனுக்கு பார்க்கக்கூடியது. ஓகே, ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் போதும். இது வரைக்கும் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல இன்னொரு 5 மார்க் இருக்கு, எலக்ட்ரிக் டைபோட்யூடு ஈக்குட்டோரியல் பிளேன். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதை நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், எலக்ட்ரிக் டைபோல், அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல், அந்த ஆக்சல் லைன், இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு சென்சார்ஸில் யூஸ் ஆகுது. வாட்டர் மாலிகுல் பிஹேவியர், அதில் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அதெல்லாம் பார்க்கணும்னா அதில் யூஸ் ஆகுது, இதை நம்ம கற்றுக்கிறதுனால. அப்புறம் சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர், அதில் பார்த்தீங்கன்னா அந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்லாம் பின்னாடி படிப்பீங்க கெப்பாசிட்டர்ஸ் படிக்கும்போது, அதில் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ மூவ்மெண்ட் இன் ஜெல் எலக்ட்ரோ பொரசிஸ், அதாவது பயாலஜியில், சரியா, அந்த இடத்துல கூட இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்செப்ட்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு பார்த்ததை நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு கொஸ்டின்ஸ் கேட்குமா உங்களுக்கு? ஒரு கொஸ்டின், இப்போ நமக்கு வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அடுத்தானே. ஸோ ஒரு கொஸ்டின் கேட்போம், இன்டர்செக்ட் ஆகுமா ஆகாதா? ஆகலைன்னா ஏன் ஆகலை? கேன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்ட்? ஒய் ஆர் ஒய் நாட்? அப்படி நீங்க ஒய்ன்னு சொன்னீங்கன்னா இன்டர்செக்ட் ஆகும்னா அதுக்கு கான்செப்ட் சொல்லுவாங்க. இல்ல சார் இன்டர்செக்ட் ஆகும்னா அதுக்கு ஒரு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பட் யோசிச்சு பார்க்கறதுக்காண்டி ஒரு கொஸ்டின் தந்திருக்கேன். அப்புறம் இன்னும் வேற என்ன பண்ணணும்னா எலக்ட்ரிக் டைபோலை டெஃபைன் பண்ணுங்க, டைபோல் மூவ்மெண்ட்டை டெஃபைன் பண்ணுங்க. இது நம்ம புக்லேயே இருக்கு, அந்த கொஸ்டின் ஆன்சர் இருக்கு, நம்ம புக் பேக்லேயும் இருக்கு. பட் இருந்தாலும் அது ஒரு கொஸ்டினா நான் கேட்குறேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு கிளாஸ்ல போதும். மீதி உள்ளதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த கிளாஸ் நிறைவு செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.